ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 23 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல ரைஸ் ஆஃப் தி அன்டெட் அப்படின்னு ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஈலினுக்கும் ரொம்ப ஆர்வமாகுது. அப்படின்னா என்னால இப்போ அன்டெட்ஸை சமன் பண்ண முடியும்னா என்னோட மாஸ்டர் அதான் மிஸ்டர் ஜூ அவரையும் என்னால ஒரு அன்டெடா இங்க சமன் பண்ண முடியும்ல. அங்க சமன் பண்ணலான்னு போவான். ஆனா ஒரு சைடு நல்லா யோசிக்கிறான். அப்படி நான் மிஸ்டர் ஜூவை சமன் பண்ணாலும் அவரோட லெவலும் அவங்க 50ல தான் இருக்கும். அதனால அப்படி பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. வேணாம், எதுக்கு மிஸ்டர் ஜூவை சமன் பண்ணீங்கன்னு, ஏன்னா அதனால ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். வேணாம், இப்போதைக்கு அதை பண்ண வேணாம் இப்படின்னு நம்மால அந்த எத்த விட்டு போயிடறான். இதுக்கப்புறம் பசங்களும் அங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லி கேதர் ஆயிருக்காங்க. அங்கதான் நம்ம ஈலினோட க்ளோனும் இருக்கு. இப்போ பாடி கார்டோட ஐடென்டிட்டியை வச்சு என் க்ளோன் கூட என்னாலையும் யூனிவர்சிட்டியை அட்டென்ட் பண்ண முடியும். அப்படியே போற வழியில பிரச்சனை வந்தாலும் அதான் நான் இருக்கேன்ல, என்னால அந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அங்க நீனி வரா. ஹேய், நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ஃபைனலி நீ இங்கதான் இருக்க. நீ தானே அந்த ஈலினோட பாடி கார்டு? எனக்கு தெரியும், நீ தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினு. உடனே நம்மளும் மழுப்புறான். இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ ராங்கா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இல்லாது பொய் சொல்ல வேணாம். ஏன்னா உன்னோட லைஃப் சிக்னேச்சர் அது ஆஸ்ட்ரோலஜி காம்பஸ் அது முழுக்க எல்லா எத்துலயும் வந்துச்சு. ஆட எப்படிதான் அந்த விஷயம் என்னோட சென்ட்டை பிக்கப் பண்ணிச்சோ. சரி, ஏதோ ஒண்ணு, அந்த அளவுக்கு இந்த விஷயத்த கண்டுக்க வேணாம். உடனே நீனியும் ஏதோ ஒண்ணுப்பா, நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. மத்தவங்களுக்கு கடனாளியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால இந்தா என்னோட கார்டு இன்ஃபோ வந்து இதுல இருக்கு. நான் சுப்ரீம் அகாடமிக்கு போக போறேன். உனக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் வேணுமா தாராளமா வந்து என்ன ஃபைன் பண்ணு. என்ன சொன்னா சுப்ரீம் அகாடமி? இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம். ஒரு தீக்காத பகை வந்து இருக்கு. அந்த பகையை வேற நான் தீக்கணும் அந்த அகாடமிக்கு. நம்ம ஹீரோ யார மீன் பண்ணி சொல்றான்னு நிறைய பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நீ குட் பை சொல்லிட்டு போறா. அங்க ஒரு பர்சனும் வாங்க பசங்களா, இங்க போர்ட்டல் எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க போக வேண்டிய அகாடமிக்கு இந்த போர்ட்டல் வழியா உங்களால போக முடியும். நம்ம நீ சில பேரு அவங்க எல்லாருமே சுப்ரீம் அகாடமிக்கு போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ சில பேரு அவங்க எல்லாருமே டாஷியா அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமிக்கு போறாங்க. போர்ட்டலுக்குள்ள போன அத்தனுடைய எல்லாருமே டப்புன்னு அங்க டெலிபோர்ட் ஆவாங்க. இப்போ நான் இருக்க இந்த இடம் தான் டாஷியா அகாடமியா. இது ஒரு பெரிய இடம்பா. அதனால இங்க எப்படியோ பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் அந்த சிட்டியை விட இது ஒரு சேஃபான இடம் தான். இந்த மாதிரி இடத்துல என்னோட பாடிக்கு ஷிஃப்ட் ஆவது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் ஆளு பாடி ஸ்வாப் பண்ணிக்கிறான். இப்போ ஒரிஜினலாவே நம்ம ஈலின் தான் ஈலின். இப்போ கூட இருக்கிற அந்த பாடி கார்டு அதுதான் அங்க க்ளோனே. அங்க யூவும் வரான். பாஸ், நான் உங்களை தான் தேடினேன். ஃபைனலி நீங்களும் வந்துட்டீங்களா? இப்போ உங்க கூட பாடி கார்டு மூஷுவான் அவன் இருக்கான். அதனால எதை பத்தியும் நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீ என்ன சொல்லணும் இருக்கையோ, இந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம். அதனால எப்படியும் மத்தவங்களால இங்க பிரச்சனை வரலாம் வாய்ப்பே இல்ல. ஓகே பாஸ், அதை விடுங்க. இங்க வாங்க, இங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு. நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேனே. அங்க இந்த டைம்ல ஹான் ஒய்ஷன் அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க வரா. நீங்க தான் இப்போ வந்திருக்க ஃப்ரெஷ்மேனா? வாங்க, உங்களுக்கு கைட் பண்றேன். போற இடத்துல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இடமும் இருக்கு. சீனியர் ஹான் ஒய்ஷன், நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, அதே டைம்ல கைண்டாவும் இருக்கீங்க. அட, புகழ்ச்சி எனக்கு பிடிக்காதுப்பா. சரி வா, உங்களுக்கு காட்டுற இடம்லாம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கீழக்கா நீங்க போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரூம் வந்து இருக்கு. அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா 9th ரூம் தான் டார்மெட்ரியா இருக்கு. இதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. வேறமா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும். நம்மளால டாக்குமெண்ட்டை கொடுப்பான். அதுல நேஷனல் டாப் ஸ்கோரர் அப்படின்னு நாங்க போட்டிருக்கோம். இத பாக்குற ஹான் ஒய்ஷன் அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆமா, நீ என்ன நேஷனல் டாப் ஸ்கோரரா? என்ன அந்த ரெஜிஸ்டர் பண்ற பர்சனும் கேக்குறாரு. ஆமா, நீ நேஷனல் டாப் ஸ்கோரரா இருக்க, அப்புறம் எதுக்காகடா இந்த மாதிரி டாஷியா அகாடமிக்கு வந்திருக்க? சுப்ரீம் அகாடமிக்கு போக வேண்டியதானே? அது என்னன்னா, நான் ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் கேஸ்டரா இருக்கேனா, அதனால என்ன வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன ஒரு சோகமான விஷயமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பவர் மத்த விஷயத்தெல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணணும். சோ அதுக்காக அங்க ஸ்கேனிங்கும் ஆரம்பிக்கும். அங்க லெவல் 28 வருமா. இத பார்த்தோன்னே அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள எப்படி இவன் லெவல் 28ல இருக்கான்? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். சீனியர்லாம் இவன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சீனியரே தூக்கி சாப்பிட்டு போயினே இருப்பான் போல. அந்த ஹான் ஒயின்ஷன் அந்த பொண்ணு யோசிக்கிறான், இந்த பையன் என்ன லெவல் 28ல இருக்கான்? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என் லெவல்லாம் 18ல தான் இருந்துச்சு. நம்ம ஈலினும் யோசிக்கிறான், நல்ல வேலை நான் என்னோட க்ளோனை உருவாக்கும் போது லெவல் 28ல இருந்துச்சு. இப்போ நான் இருக்கிறதும் க்ளோனோட உடம்புனால இப்போ லெவல் 28 அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஆனா உண்மையிலேயே என் லெவல் 50. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு ஃப்ரெஷ்மேனுக்கு இந்த அளவுக்கு லெவலா இப்படின்னு எல்லாருமே பைத்தியமாயிருப்பாங்க. என்னது லெவல் 50? அங்க டீச்சருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆளுகிட்ட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, ஃபர்பிடன் ஸ்பெல் கேஸ்டரா இருக்கிறனால எல்லாமே வேஸ்டா போதீங்க. இவனை நான் எந்த கிளாஸ்ல போட? ஐயோ, எனக்கு புரியலையே. ஏன்னா ப்ரொஃபஷனு லெவலு இதெல்லாம் வச்சுதான் டிவைடே பண்ணுவோம். ஆனா இவன் ஃபர்பிடன் ஸ்பெல் கேஸ்டரா
இருக்கனால எனக்கு புரியல. அங்க பக்கத்துல இன்னொருத்தரும் வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு? எதுக்காக ஒரு மாரி புலம்பிக்கினே இருக்க? வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே பண்ணிருக்க. இதுக்கு எப்படி நீ ஒரு மாரி ஃபேஸ வச்சுக்கணும்? அது எனக்கு தெரியல. இந்த ஸ்டூடண்ட்ட இந்த பிளேஸ்ல போடுறதுன்னு. இரு நான் பாக்குறேன் யாரு? லெவல் 28 ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் கேஸ்டரா? அந்த பர்சனும் நம்ம ஹீரோவோட எபிலிட்டி, ஸ்கில் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு ப்ரொஃபசர் ஷென் அவர்கிட்ட நம்ம வெல்லாம். அவருக்கு ஒரு கரெக்டான மேட்சா இவன் இருப்பான். ஏன்னா கடந்த 5 வருஷமா அவருக்கு எந்த விதமான ஸ்டூடெண்ட்டும் இல்லவே இல்ல. அங்க முன்னாடி இருக்கிற அந்த பர்சனும், ஆமா உனக்கு என்ன மூளையில குழம்பி போயிச்சா என்ன? இல்லடா கரெக்டா தான் நான் சொல்றேன். ஏன்னா ப்ரொஃபசர் ஷென் இருக்காருல்ல, அவரு லாங் விட்டி ஆர்ட்ஸ், அவரு பல காலமா அது மேல ரிசர்ச் பண்ணிருக்காரு. அதனால நம்ம ஈலினும் ப்ரொஃபசர் ஷென் அவங்க 2 பேரும் ஒரு பர்ஃபெக்டான மேட்சா இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீ சொல்லும் போது இந்த விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். நம்ம ஷென் ஒண்டி இங்க இம்மார்டலிட்டி அதுக்கான ஆர்ட்ஸை அச்சீவ் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். இந்த பையன் மூலமா டாஷியா அகாடமியோட பேரும் புகழும் அப்படியே உச்சத்தாங்க தொடும். ஆனா சைட்ல இருக்க அந்த பர்சனும், ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா யோசியேன். இது வரைக்கும் நம்ம ஷென்னுக்கு 10 ஸ்டூடெண்ட் தான் இத்தனை வருஷத்துல இருந்திருக்காங்களே. அதுல நிறைய பேர் பர்மனண்டா டிசேபிள் ஆயிட்டாங்க, சில பேர் மென்டலி அன்ஸ்டேபிளாவும் இருக்காங்க. ஆனா நம்ம ஈலின்னு ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் மாஸ்டரா இருக்கான். அதனால இவனை அனுப்புது இன்னமும் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாதா? கொஞ்சம் இது கொடூரமா தான் இருக்கு. எப்படி இவங்க ஈலினை பத்தி பேசும்போது உடனே நம்ம ஈலினும் கேக்குறான், டீச்சர் நீங்க பேசுற அந்த ப்ரொஃபசர் ஷென், அந்த ப்ரொஃபசர் அவர் என்ன வீக்கா என்ன? அவரு வீக்கெல்லாம் இல்ல, அவர்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, பயங்கரமான அறிவும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, அவரோட லாஜிக்கும் ரிசர்ச்சும் ஒரு விதமா தான் இருக்குமே. ஏன்னா இந்த ப்ரொஃபசர் எப்பயாச்சும் தான் ஏதாச்சும் ஒரு வருஷம் ரொம்ப ஜீனியஸான ஸ்டூடெண்ட்டா அவரோட ஸ்டூடெண்டா அங்க மாத்துவாரு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பயுமே இன்கிரெடிபிளான டேலண்டும் இருக்கும். இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் நைட் அந்த பையனையும் அவரோட ஸ்டூடெண்டா அங்க மாத்தினாரு. அந்த பையனுக்கு ப்ரொஃபசர் ஷென் அவரு ஒரு ஸ்டேஞ்சான ஸ்கில்ல டெவலப் பண்ணாரு. இதனால மனுஷனா அந்த பையன் அவன் ஹெட்டே இல்லாத ஒரு ஹார்ஸ் மேனா மாறிட்டான். ஆனா அதுக்கு பதிலா ஹெல் ஃபயர் இப்படின்னு ஒரு பங்கமான எபிலிட்டியும் ஆளுக்கு கிடைச்சிருக்கும். அது கூடவே அவனோட காம்பேக் பவர்லாம் அப்படியே டபுள் ஆயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சு, அவனோட அப்பியரன்ஸும் அவனுக்கு தலைன்னு ஒண்ணு இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கு பதிலா நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கிற ஒரு சமனர் ஒரு பொண்ணை டிசைபிளா அவரு எத்தாரு. அந்த பொண்ணால டீமன் ரிலியத்துல இருக்க மாஸ்டர்ஸ் சமன் பண்ண முடியும். அங்க அவ மேலயும் சில பல ரிசர்ச்சஸ் பண்ணி அவளையும் ஒரு பங்கமான சமனரா ஒரு மாத்தினாரு. அந்த பொண்ணோட லெவல் வேறமா 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு சமன் பண்ற ஒரு பீஸ்டும் லெவல் 50க்கும் மேல இருக்கும். என்னதான் இந்த விஷயம் ஒரு பங்கமான விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் அதே மாதிரி தான் சமனிங் பண்றன்னு பேர்ல தெரியாதனமா டீமன் ரிலியத்துக்குள்ள போய் மாட்டிக்கினான். அதுக்கப்புறம் என்ன, அங்க எப்படியோ டீச்சர்ஸ் மத்தவங்க இவங்கெல்லாம் போய் ரெஸ்கியூவும் பண்ணாங்க. ஆனா அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அங்க நரகம் மாதிரி இருக்கிற டீமன்ஸ் கொடூரமான விஷயம் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டிராமடைஸ் ஆயிட்டா. அதனாலயே அவ மைண்ட் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் வந்தா இந்த கலரை அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவன் நிலைமைய பத்தியும் சொல்ல வேணாம். ஐயோ இது கேட்கவே ரொம்ப ஆசமா இருக்கே. யோ இதுதாயா எனக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு கிரேசியான டீச்சர் கூட தான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ப்ரொஃபசர் ஷென் அவரு ஒரு பயங்கரமான பர்சன் நினைக்கிறேன். அவரு கூட ரொம்ப பங்கமான விஷயம்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பின்னாடியே சஜஸ்ட் பண்ண அந்த டீச்சரை கேட்பாரு, ஆமா தம்பி நான் கேக்குறது உண்மையா இல்ல பொய்யா? நீ என்ன உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா என்ன? அந்த ஹான் ஒயிஷன் அந்த பொண்ணு கேக்குறான், ஹே இப்பயும் டைம் இருக்குடா, சேஞ்ச் பண்ணோம்னா மைண்ட சேஞ்ச் பண்ற, வேணும்னா நான் உன்னை ஒரு டிஃபரெண்டான கிளாஸ்ல போடுறேன். இல்ல எனக்கு ஓகே தான், நான் ப்ரொஃபசர் ஷென் அவருக்கு தான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், எனக்குன்னு ஃபேமிலி அந்த மாதிரி யாருமே இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆர்ஃபன், அதனால என்ன தேடி யாருமே வர மாட்டாங்க. ப்ரொஃபசர் ஷென்னுக்கும் அவளுக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம யூவும் அந்த எத்தை விட்டு போறான். சரிடா இந்த மாதிரி நீ முடிவெடுத்துட்ட, இதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. சரி நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் என்ன. இதுக்கப்புறம் அந்த ஹான் ஒயிஷன் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறா. ஆனா போற பாதியத்திலேயே அவ ஸ்டாப் பண்ணிட்டு, ஈலின்னு முன்னாடிதான் நீ கேட்ட லேப் இருக்கு, எவ்வளவு தூரம் தான் என்னால வர முடியும், இதுக்கு மேலயும் வந்தனா அவன் என்ன ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால நீயே போப்பா ப்ரொஃபசர் ஷென்னு கிட்ட. அப்படியா செம்பாய் ரொம்ப நன்றி. அதே மாதிரி மூஷாவ் நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு லெவலப் பண்ணு, நீ எப்போ எனக்கு தேவையோ கரெக்டா நான் கூப்பிடுறேன் வந்துரு. ஓகே மாஸ்டர் கண்டிப்பா இப்படின்னு க்ளோனும் அங்க லெவலப் பண்ண போயிடும். இதுக்கப்புறம் ஆளு டோரு கிட்ட வருவான். உள்ள ப்ரொஃபசர் ஷென்னும் பயங்கரமா புலம்புவாரு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இம்மார்டலிட்டி அதை அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 6 டிசையர்ஸ் அதை கட் ஆஃப் பண்ணணும். அப்பதான் நம்மளால அந்த விஷயத்த அடைய முடியும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான யங் லேடியை கண்டுபிடிக்கணும். அவகிட்ட ஒரு பெரிய இதயமும் இருக்கணும், அவ என்ன சீட்டும் பண்ணணும். அப்படி பண்ற மூலமா கொஞ்சமா என்னால அந்த விஷயத்த அடைய முடியும். அங்க இதெல்லாம் கேட்கிற நம்மாலும், ஆமா ப்ரொஃபசர் ஷென் என்ன உண்மையிலேயே நான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி தான் போலியே. இதுக்கப்புறம் ஆளு உள்ள வருவான். உடனே ப்ரொஃபசரும், ஆமா
யாருப்பா நீ? உனக்கும் என் மேல ஏதாச்சும் கிரட்ஜ் இருக்கா என்ன? பல வருஷமா நான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே ஏத்துக்கல. அப்புறம் நீ யாரோட பேரண்ட்? ஹலோ ப்ரொஃபசர் ஷேன், என்னோட பேரு ஈலின். எனக்கு ஒன்றும் உங்க மேல கிரட்ஜ் எல்லாம் இல்ல. வெறுமா உங்க ஸ்டூடெண்டா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ப்ரொஃபசர் இதை கேட்டோடனே ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, நான் உனக்கு மென்டாரா இருக்கணும், நீ என்னோட டிசைபிளா மாறணுமா? சீரியஸாவா? நீ என்ன உண்மையிலேயே கிரேசியானவனா என்ன? இல்ல ப்ரொஃபசர், இந்த மாதிரி நான் உண்மையிலேயே கிரேசியாலாம் இல்ல. நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்ததுக்கு ரீசனே உங்களோட ரெப்புடேஷன் அது கேள்விப்பட்டுதான். அங்க இதை கேட்கிற அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அங்க விழலான்னு போவாரு. அங்க சப்போர்ட்டுக்கு ஒரு பெஞ்சும் இருக்கு. அதை பிடிச்சு எப்படியோ தாங்களா நிக்கிறாரு. தம்பி, என் கிட்ட வந்து ஜோக் எல்லாம் பண்ணாத தம்பி. ப்ரொஃபசர் ஷேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே ஹானஸ்டா இங்க வந்திருக்கேன். நான் ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இருக்கிறேன். அதனாலேயே ரொம்ப வருஷத்துக்குலாம் என்னால வாழ முடியாது. நான் உங்க ரிசர்ச்சை பத்தி கேள்விப்பட்டேன். முக்கியமா அந்த ஆர்ட் ஆஃப் லாங்விட்டி அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் சீக்கிரமா சாக மாட்டேன். என்னாலையும் ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட இருக்க முடியும் ப்ரொஃபசர், உயிரோட இருக்க முடியும். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு ட்ரூவான மாஸ்டர் அப்படின்னு யாருமே எனக்கு இல்ல. ஆனா இப்போ நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க. நீங்க என்னோட ப்ரொஃபசரா இருப்பீங்களா இப்படின்னு ரொம்ப எமோஷனலா நம்மளால சொல்ல, இதை கேட்கும் போது ப்ரொஃபசர் ஷானுக்கு அழுகியா வரும். கடந்த 50 வருஷத்துல என்னை யாருமே புரிஞ்சுக்கல. என்னோட ஒய்ஃப் நான் ஏதோ பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டா. அதுவும் யாரு கூட? என்னோட சொந்த பிரதர் கூடயே ஓடி போயிட்டா. அதே மாதிரி இந்த அகாடமியோட டீனு, அவருக்கே என்னோட லாஜிக்கும் நான் பண்ற விஷயமும் ரொம்ப வியர்டா இருக்கா. இதனால யாருமே இல்லாத இந்த மாதிரி ஒரு எத்துல என்ன போட்டாரு. நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஃபைனலி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லேன்னு ப்ரொஃபசர் ஷான், போதும், நீங்க இதுக்கு மேலேயும் தனியா சண்டை போடணும், தனியா இருக்கணும் இப்படிலாம் அவசியமே இல்ல. அதான் நான் இருக்கல. நான் இருக்கும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு இருப்பேன். இல்லேன், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ என் கூட ஒன்னா பிறக்காம இருக்கலாம், இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா சாகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஐயோ, நீ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். நீ வேணா செத்து போவ. ஆனா இந்த இடத்துல எனக்கு இறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. ஏன்னா நான் தான் ஒரு இம்மார்டல் ஆச்சே இப்படின்னு தான் நம்மளால யோசிப்பான். அங்க ப்ரொஃபசர் உடனே ஒரு ஸ்கில்ல வந்து அங்க காட்டுவாரு. இங்க பாரு, என்னோட சூப்பர் லேட்டஸ்டான காட்டிய ஸ்கில், இன்வென்சிபிள் கோல்டன் பாடி. ப்ரொஃபசர், என்ன சொல்றீங்க? இன்வென்சிபிள் கோல்டன் பாடியா? ஆமா, ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், பிசிக்கல் அட்டாக்கு, மேஜிக்கல் அட்டாக்கு எந்த அட்டாக்கும் மேல படவே படாது. அதாவது எல்லா அட்டாக்கும் உனக்கு இம்யூனா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு தரமான காட்டியரான ஸ்கில் இது. இத பத்தி அகாடமில இருக்க அந்த லூசு டீச்சர், பிரின்சிபல் யாருமே புரிஞ்சிக்கல. கேட்டா இந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, இதுல வந்து பெருசா அப்படி என்ன ஆகும்? இந்த ஸ்கில்ல நீ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணனா உன்னோட பாடிய மில்லி செகண்ட்ல ஒரு ஆட்டமா அங்க பிரிக்கும். அதுக்காகவே நான் இதுக்கு ஒரு பேரையும் வச்சிருக்கேன், தி ஆர்ட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன். ப்ரொஃபசர் ஷான், இதுக்கும் இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டுமே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கா? பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உன்னோட உடம்பு அப்படியே வெடிக்கும். அதே மாதிரி எனிமிக்கும் பெரிய அளவுல டேமேஜும் ஏற்படும். ஆனா இந்த ஸ்கில்ல பத்தி சொன்னா அப்படியெல்லாம் இல்ல. லிட்டரலா நீ ஆட்டமா பிரிய போற. அப்படி இருக்கும் போது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒரு விஷயமே ஏற்படாது. அதே மாதிரி எனிமிக்கும் எதுவுமே ஆகாது. நீயும் அந்த எத்தை விட்டு தப்பிச்சு வேற ஒரு எத்துக்கு போக முடியும். இவரு சொல்றதுலயே புரியுது இது எப்படிப்பட்ட ஸ்கில்லுன்னு. நம்ம ஒரு டஸ்ட் அட்டாக் பண்ணா அதுக்கு எப்படி ஒண்ணுமே ஆகாது, அந்த மாதிரி தான் என் பாடியும் அப்படியே ஆட்டமா மாறிடும். தனியா பிரிஞ்சனால எனக்கும் எதுவுமே ஆகாது. ப்ரொஃபசர் ஷான், நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஜீனியஸ். அது ஒண்டி இல்ல, இதையும் கொஞ்சம் பாரு. இந்த ஸ்கில்லோட பேரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இது மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பேஜான ஸ்கில்லா இருக்கலாம். எனக்கு அப்படி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காட்டியரான ஸ்கில். சிம்பிளா இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க பத்தி சொன்னா, சைனால எப்படி இந்த சின்ன சின்ன சிப்பு அதெல்லாம் வச்சு எதோ ஐட்டம்லாம் உருவாக்குவாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும் வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் சப்ளிமேஷன் அந்த ஸ்கில் இருக்குல்ல, அதை வச்சு ஆளால இந்த ஸ்கில்ல பங்கமா எவால்வ் பண்ண முடியும். சாரு, இந்த மாதிரி உங்களோட ஸ்கில் ஸ்க்ரால்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இந்த இம்மார்டலிட்டி ரிசர்ச் வேற ஏதாச்சும் ஸ்க்ரால் இதெல்லாம் இந்த கொஞ்சம் காட்டுங்களேன். உண்மையிலேயே நீங்க வேற லெவலு. நான் அப்பயே யோசிச்சேன் எனக்குள்ள ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குன்னு. எல்லாருமே உன்னோட ஸ்கில், நீ பண்ற விஷயம்லாம் மொக்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பயே யோசிச்சேன் எதனால உங்களுக்கு பொறாமையா இருக்குன்னு. எதனால தான் போல. ஆமா டீச்சர், உங்க மண்டையில முடி கொட்டினதை வச்சே என்னால சொல்ல முடியுது நீங்க எந்த அளவுக்கு அதை பத்தி யோசிச்சிருக்கீங்கன்னு. நீ அதை வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துற? மனசெல்லாம் புண்ணா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, உனக்கும் என்ன மாதிரியே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ப்ரொஃபசர், இன்னமும் கொஞ்சம் ஸ்க்ரால் எல்லாம் காட்டுறது, ஏன்னா அப்பதான் உங்களோட ட்ரூவான பொட்டன்ஷியலை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும்ல. அவ்வளவுதானே, என்கிட்ட கொச்சன்னு ஏகப்பட்ட ஸ்க்ரால் இருக்கு, இதோ தரேன். அங்க இப்படி அவரு தேடும் போது ஒரு ஸ்க்ரால் அவங்க வந்து விழும். அது ஒரு வித்தியாசமான ஸ்க்ராலா இருக்கு. நம்ம ஹீரோ பாக்குறான் என்ன ஸ்கில்லுன்னு. அதுல என்ன போட்டிருக்கும்னா, ஒரு நார்மலான பர்சன் இறந்து போனா அவங்களோட பாடி அது 0 டிகிரிக்கு வந்துடும். ஆனா எதுக்காக அது -100க்கு போகாம இருக்கு? போச்சுன்னா அவங்களோட பிரெயின் செல் அதோட ஆக்டிவிட்டி பல மடங்கு ஹை
சூப்பரா இருக்கும். அங்க இத பார்த்தோன்னே என்ன ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. அட நான் இத பத்தி எப்படிப்பா யோசிக்காம விட்டேன் இப்படின்னு ப்ரொஃபசருக்கும் நம்ம ஈலினுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஐடியாவும் வரும். ஈலினு நம்மளோட ஜோடி இதுக்கப்புறம் வேற லெவல் பண்ண போகுது. நீ இனிமே எனக்கு டிசைபிள் இல்ல, நீ இனிமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஈலினு நீ ஜஸ்ட் இந்த லேபுக்கே மூவ் ஆயிடு, அதுக்கப்புறம் இந்த இம்மார்டிலிட்டி இதெல்லாம் நம்ம பயங்கரமா ரிசர்ச் பண்ணலாம். அவ்வளவுதானே ப்ரொஃபசரு, இந்த மாதிரி நான் இதோ வரேன் அப்படின்னு நம்மால போறான். போகும்போது ஈயும் யோசிக்கிறான். ப்ரொஃபசர் ஷானு அவரு கொஞ்சம் கோளாரா இருக்காரு, இருந்தாலும் அவரோட முக்கியமான ஸ்கில் அதையே என்னால காட்டியரான ஸ்கில்லாவும் மாத்த முடியும். அதே மாதிரி இதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் எக்ஸாமும் வரப்போகுது, அதுல வேற சும்மா கலக்கணும். சரி அதுக்கு ரெடி ஆக வேண்டியதான் இப்படின்னு நம்மால போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த டீச்சரு ஒரு பைத்தியம் மட்டும் பேசுறாரு அப்படின்னு சாதாரணமா எடை போட வேணாம். ஏன்னா ஆளு ஒரு மாதிரி வியடா பேசலாம், ஆனா அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சும்மா பங்கமா இருக்கும். எபிசோடு வரும்போது நீங்களே பாப்பீங்க. நிறைய பேர் காட் லெவல் அசேஷன் மான்வா வந்து கேட்டீங்க. ஆப்வியஸா இங்க வந்து போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட சீரிஸ் வந்து ஒன்னு இருக்கு. அதனால அதை செப்பரேட்டா என்னோட செகண்ட் சேனல்ல போட்டிருக்கேன், அனிமே பாய் இந்தியா 2.0. அது இப்போ கரண்டா பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. அதே டைம்ல கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ரீசெண்டா போட்ட எபிசோட போட்டு வச்சிருப்பேன். கரண்டா ஷேடோ மான்வாவும் 132 சாப்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 30 நாளைக்கு வீடியோஸ் வந்து வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க, ஏன்னா சாப்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல போகுது. அதை முடிச்சுட்டு மீதி இருக்க விட்டு போன மான்வாசி நம்ம பார்த்தலாம். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் எதுவா இருந்தாலும் தொடர்ந்து போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.